friends, welcome to Vismaya Kudil. இது வந்து ரொம்ப நாளா கேட்டிட்டு இருந்த ஒரு வீடியோ. நல்ல ஷாம்பு சொல்லுங்க, அதுவும் வந்து கெமிக்கலே இல்லாம சொல்லுங்க அப்படினு சொல்லியிருந்தீங்க. எப்படியா இருந்தாலும் நீங்க எந்த ஷாம்பு வாங்கினாலும் கம்மியா வேணா கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்களே தவிர கெமிக்கலே இல்லாம ஷாம்பு வந்து கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து வீட்டில் தான் வந்து செய்யணும். அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஷாம்பு பிரச்சனையால் முடி கொட்டியிருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த முடி உதிர்வு பிரச்சனை வந்து நின்றுடும். அதுக்கு ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை வச்சு டக்குன்னு நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து இதை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூட செஞ்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை கூட செஞ்சுக்கலாம். இல்லை நான் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறேன்னா நைட்டே இதை ஊற போட்டுட்டு காலையில் ஷாம்புவாக நல்லா வந்து உங்களுக்கு நுர பொங்க வரும். ஸோ அதை வந்து ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் நல்லா சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல ஷைனிங்காக இருக்கும். ஸோ அது என்ன ஷாம்பு அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாம்புவோட பெனிஃபிட்ஸை ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே என்னால் எல்லா பெனிஃபிட்ஸையும் சொல்ல முடியாது. ஸோ நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இது வந்து பூந்தி கொட்டைன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நான் வேணும்னா லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதை நீங்கள் நாள் நைட்டே வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சா சாஃப்ட் ஆகிடும். உங்களுக்கு டைம் இல்லை, காலையில் சட்டுன்னு வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு 6 மணிக்கு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஒரு 8 மணி இல்லைனா 9 மணிக்கு அரைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து வெந்நீரில் நீங்கள் ஊற வைக்கணும். இந்த பூந்தி கொட்டையை சாதாரணமாக ஓப்பன் பண்ண முடியாது. ஸ்கின் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதோட டாப் போர்ஷனில் ஒரு சாஃப்டான லேயர் இருக்கும். அந்த இடத்த டச் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம ஜென்ரலாக ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணுறது அதோட பர்பஸ் நல்ல நுர வரணும், அழுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து இது உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணும். இன்னொன்று, இந்த பூந்திக்கொட்டை வந்து ஒரு நேச்சுரல் ஷைன் வந்து உங்களோட ஹேருக்கு குடிக்கும். இன்னொன்று, உங்களுக்கு கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு கிரே ஹேரை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நியூ ஹேரை வந்து ப்ரொமோட் பண்ணும், அதோட ஹேர் க்ரோத்தை. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை வாரம் நீங்கள் செஞ்சுக்கிறீங்கனாலும் செஞ்சுக்கலாம். ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுலேயுமே கொஞ்சம் சத்து வந்து இறங்கியிருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை வந்து பூந்திக்கொட்டை போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நுர கம்மியாக வருதுன்னு சொல்லி ஃபீல் ஆனதுன்னா அதுக்கப்புறமா அதோட அளவை வந்து நீங்கள் அதிகமாக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். இதில் லைட்டாக சக்கை தங்கும். உங்களுக்கு சக்கை வேண்டாம், எனக்கு ஷாம்புவோட அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மஸ்லின் கிளாத்தோ இல்லைனா வந்து ஒரு ஸ்ட்ரெயினரோ வச்சு நல்லா வடிகட்டி இந்த ஸ்பூனால் கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஷாம்பு பேஸ்ட்டு மட்டும் வந்து கிடைக்கும். பட் நான் இதை அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் வந்து கலந்துக்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஒரு ஷாம்பு மேலே வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நமக்கு நுர வரணும் அப்படிங்கிற ஒரு நீட் வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்கும். ஸோ என்னோட கையில் நான் அதை வந்து உங்களுக்கு லைவாகவே போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு நுர வருது பாருங்கள். கையிலே நுர வரப்ப நம்மளோட ஹேரில் நல்லாவே வந்து நுர வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் வந்து திக்காக நல்ல டென்சிட்டியோட கிரே ஹேர்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்குமே இந்த ஷாம்பு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.